வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் முடிவுகள் குறித்து தான் நாம் ஆளுமைகளுடன் விரிவாக பேச இருக்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா மாநில சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மையுடன், அதாவது எந்த ஒரு கூட்டணி ஆதரவும் இல்லாத அளவிற்கு வெற்றியை கைப்பற்றியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது 25 இடங்கள் பெற்றிருக்கிறது. கடந்த முறை வெறும் 11 இடங்களை மட்டுமே வென்ற பாரதிய ஜனதா தற்போது 25 இடங்களை வென்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் கடந்த முறை பெற்றதை விட குறைவான இடங்களையே பெற்றிருக்கிறது. இது எந்த சூழலை காண்பிக்கிறது? தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மாநில கட்சிகளினுடைய செல்வாக்கை குறைத்து தொடர்ந்து பாரதிய ஜனதா வெற்றி பெற்று வருகிறது. அவர்கள் இதுவரை இல்லாத இடங்களிலும் அவர்கள் கைப்பற்றி வருகிறார்கள். இது எதனை காண்பிக்கிறது? இது மேற்கு வங்கம், கேரளம், தமிழகம் போன்ற பகுதிகளிலும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா? இந்த தேர்தல் பின்னணியில், அதாவது கடந்த மக்களவை தேர்தலில் இந்த பகுதியில் இருந்ததை விட தற்போது நடைபெற்ற தேர்தலில் அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா? காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஏன் வீழ்ச்சியை சந்திக்கிறது? எதனால் இடங்கள் குறைந்து கொண்டே போகிறது? போன்ற பல்வேறு தரவுகளுடன் பல்வேறு விஷயங்களுடன் நமது ஆளுமைகளுடன் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த விவாதம் குறித்து விரிவாக பேசுவதற்காக இந்திய பொதுவுரிமை கட்சியை சேர்ந்த மதிவாணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர், அரசியல் பார்வையாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். எழுத்தாளர் மற்றும் ஆழி பதிப்பகத்தின் உரிமையாளர் செந்தில்நாதன் அவர்களும் இந்த விவாதம் குறித்து அவர் தரப்பு கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் நம்முடைய விவாத அரங்கம் விரிவாக செல்ல இருக்கிறது. சார், பொதுவாக உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். பாஜக காங்கிரஸுக்கு பிறகு போவோம். இப்ப நீங்க பாரதிய ஜனதாவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய, பொதுவாக ஜெனரலா இதுல இருந்து போயிடும். தமிழ்நாட்டுல இந்த பெரியார் பிறந்த மண், திராவிட இயக்க பூமி, அப்புறமேட்டு இந்த இடத்துல பாரதிய ஜனதா வர முடியாது, அதே போல வெஸ்ட் பெங்கால்லையும் வர முடியாது, கேரளாலையும் வர முடியாதுங்கிறது பொதுவாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க மோடி மீது வைக்கின்ற குற்றச்சாட்டே அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா போயிருது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்தாவும் இருக்கு. அதாவது அவர் இந்துத்துவாவா இருக்கிறாரு, இந்துக்களுக்கு ஃபேவரா இருக்கிறாரு, தொடர்ந்து இது பண்றாரு போன்ற விஷயங்களே இங்க மோடிக்கு, நீங்க இடதுசாரிகளும் இந்த பெரியாரிஸ்டுகளும் பண்ற இந்த விமர்சனமே அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிருது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தேர்தலை பத்தி தான் வாதிக்க வந்திருக்கோம். இது வெற்றி, அதாவது தொடர்ந்து இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 7 மாசம் தான் ஆச்சு. இந்த தேர்தல் முடிவுகள் மோடிக்கும் இந்திய வாக்காளர்களுக்கும் ஏற்பட்ட அந்த தேர்நிலவு இன்னும் முடியலன்னு தான் காட்டுது. குறிப்பா நீங்க மோடியுடைய செல்வாக்கு இடதுசாரி கட்சிகளால் அதிகமாகிறது அப்படின்னு சொன்னீங்க. எதிர்மறை விமர்சனங்களா? நாங்க எதிர்மறையான விமர்சனங்கள் எல்லாம் பண்றதே கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு மோடியினுடைய செல்வாக்கு குறைஞ்சி இருக்கிறத தான் இந்த 2 தேர்தல் முடிவுகளும் காட்டுது. அதாவது காஷ்மீருக்கு ஒரு பிரதமர் இத்தனை முறை வேறு எந்த பிரதமரும் போயிருக்க மாட்டாங்க. இந்த 7 மாசத்துல பிக்னிக் போற மாதிரி போனாரு. எந்த அளவுக்கு ஸ்டண்ட் அடிச்சாருன்னா, தன் பிறந்த நாளை நான் கொண்டாட போவதில்லைன்னு ஸ்ரீநகர்ல போய் உட்காந்துக்கிட்டாரு. வரலாறு காணாத வெள்ளம். ஒரு பிரதமர் போய் அங்க உட்காராருன்னா அவருக்கு பாதுகாப்பு பண்றதுக்கே அரசாங்க எந்திரங்கள் அங்க முடுக்கி விட்டப்பட்டது. அப்போ பாத்தீங்கன்னா மிஷன் 44, நாங்க ஜெயிச்சிருவோம், காஷ்மீர்ல ஆட்சியை பிடிப்போம், நிறைய செலவு பண்ணாங்க, நிறைய பிரச்சாரம் பண்ணாங்க, பிரதமரே முன்னால நின்று வேலை பண்ணாரு. ஆனா இன்னைக்கு வெற்றி பாத்தீங்கன்னா 25 தொகுதிகள்ல இருக்கு. உங்களுக்கு காஷ்மீரை பத்தி தெரியும். 3 பகுதி. ஒன்னு இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிற ஜம்மு, அடுத்தது பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் பெரும்பான்மை இருக்கிற காஷ்மீர் பள்ளத்தாக்கு, அப்புறம் புத்தர்கள் அந்த மாதிரி லடாக். இதுல 4, லடாக்ல 46 காஷ்மீர் வேலியில, இதுல ஒரு 37, மொத்தம் 87. இன்னொரு 24 வச்சிருக்காங்க காலியா. 111 தான் காஷ்மீருடைய மொத்த தொகுதிகள். பாக் ஆக்குபைடு காஷ்மீர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்காக 57வது வருஷத்துல இருந்து 24 தொகுதியை காலியா வச்சிருக்காங்க. அப்ப இந்த 3 பகுதிகளில் ஏற்கனவே ஜம்முல ஓரளவுக்கு 11 தொகுதிகளை பெற்றிருந்த பாஜக இன்னைக்கு இன்னொரு 14, 25. ஆனா அந்த காஷ்மீர் வேலி இருக்கு பாருங்க, அதுல இவ்வளவு முயற்சி பண்ணியும் உள்ள நுழைய முடியல. அப்ப இது பிரதமர் தன்னுடைய பதவியை பயன்படுத்தினார், அதிகாரத்தை பயன்படுத்தினார், எல்லாத்தையும் பயன்படுத்தி அங்க ஒன்னும் நடக்கல. அப்போ அது எனக்கு என்னவோ மோடிக்கு கிடைத்த வெற்றியாக பிஜேபி சில சீட்டுகளை அதிகப்படுத்தி இருக்குது. காங்கிரஸ், ஓமர் அப்துல்லா இவங்க அதே போல இந்த பிடிபி இருக்கு இல்லைங்களா, மக்கள் ஜனநாயக கட்சி,
அதுவும் அதிகப்படுத்தி இருக்குது. இப்போ பிஜேபி அதிகப்படுத்தி இருக்கு, அதே போல பிடிபி அதிகப்படுத்தி சரிவை சந்திச்சிருக்கு. ஆளுங்கட்சி சரி, ஆளுங்கட்சியோட கடைசி நிமிஷம் வரை கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியும் சரிவை சந்தித்திருக்கிறது. அதே போல நீங்க ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 14 நாடாளுமன்ற தொகுதி, 12 தொகுதிகளில் வரலாறு காணாத வெற்றியை 7 மாசத்துக்கு முன்னால படுத்தாங்க. 12 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 70 தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் அவங்க ஜெயிச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 42, 43 தான் இருக்காங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லை. அதாவது வெற்றி தான், அதை நான் தப்பு இல்லைன்னு சொல்ல. ஆனா பாராளுமன்றத்தின் போது இருந்த அந்த வீழ்ச்சி, அந்த வெற்றி அதெல்லாம் இல்லை, இறங்குது. தேனியில இன்னும் முடியலன்றதும் ஒரு தகவல். அதே நேரத்தில் மோடி வேவ் இருந்தது பாருங்க, அது குறைஞ்சிருக்குது. அது ஒன்றும் நிச்சயமாக இல்லை. ரெண்டாவது ஒரு நபரை தான் நிறுத்துறாங்க. நீங்க இது ஏதோ ஆபத்துல போய் முடிய போகுதுன்னா, பிரதமர் அவர் அந்த கட்சியில ஒரே நபர் கட்சியா தான் அது இருக்குது. அமித்ஷாலாம் பாவம் அவர் ஒரு கட்சியின் தலைவராக பிஹேவ் பண்ணி நான் பார்க்கல. தமிழ்நாட்டில் வந்தப்ப கூட அவர் மோடியினுடைய ஒரு உதவியாளர் போலதான் நடந்துக்கிறாரு. அப்ப அது அவங்க கட்சி அதை பார்த்துக்குவாங்க எப்படின்ட்டு. அது இங்க தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாவிலும் சரி, வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, இன்னும் பல மாநிலங்கள்லயும் சரி, பிஜேபி வளர்ச்சி என்பது இது பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது. இதே மாதிரி வீழும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. வேகமா வீழும். ஏன்னா டெவலப்மெண்ட்னு சொல்லி வந்தாங்க, வளர்ச்சின்னு சொன்னாங்க. கருப்பு பணத்தை நாங்க பிடிச்சு எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சத்தை போட்டுருவோம் 100 நாள்ல நாங்க. ஆனா இன்னைக்கு கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்க லிஸ்ட கொடுக்கறதுக்கே தடுமாறுறாங்க. சுப்ரீம் கோர்ட் தலையில கொட்டின பிறகுதான் அந்த லிஸ்டையும் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. நிச்சயமா உங்கள்கிட்ட பேசுறேன். உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறது, இப்ப பாரதிய ஜனதா மீது மற்ற பல அமைப்புகள், மாநில கட்சிகள்லாம் சொன்னது இவங்க இந்த ஒற்றையாட்சி முறையை இது பண்றவங்க, பன்மைத்தன்மையை, இந்தியாவினுடைய அந்த பன்முகத்தன்மை, டைவர்சிட்டி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பொதுவாக அந்த பழங்குடியினருடைய தனித்தன்மை இதுக்கெல்லாம் எதிரானவங்க, சிறுபான்மைகளுக்கு எதிரானவங்க. இப்ப பழங்குடியினர், சிறுபான்மை மக்கள் போன்ற பல்வேறு தரப்பு இருக்கிற மாநிலங்களிலும் இவங்க உள்ள புகமிடாத இடத்துலயும் அவங்க போயிட்டு வர விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சோகத்துல இருக்கேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். தோழர் ஒண்ணு சொன்னாரு, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற போது சில வாக்குறுதிகளை பிஜேபி கொடுத்துச்சு. அதுல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சாங்க. வெற்றி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாக்குறுதிகளை பத்தி பார்லிமெண்ட்ல கேட்கிற போது, மேலவையில ராஜ்யசபால எங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல, ஒரு 4-5 அசம்பிளியில ஜெயிச்சிட்டோம்னா எங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடும், அது அப்ப இதெல்லாம் நிறைவேற்றுவோம்னாங்க. இப்ப காஷ்மீர்லயும் சேர்த்து ஒரு பெரிய வெற்றி பிஜேபி ஜெயிச்சிருந்தா ராஜ்யசபால என்ன சீட்லாம் வந்திருக்கும், அப்புறம் அங்கேயும் பெரும்பான்மை கிடைச்சிருக்கும். தோழர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குங்க. கருப்பு பணத்தை பிடிச்சி ஆளுக்கு 15 லட்சம் தர்றேன், நாங்க கிடைக்காம போச்சு, ஏமாந்துட்டேன். நான் காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபி ஜெயிச்சிருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆனா இல்லாம போச்சு, அது வேற. ஆனா நீங்க முதல்ல துவக்கத்துல இந்த பேட்டியை பற்றி சொல்லுகிற போது சொன்னதுலயே பல முரண்பாடு இருக்கு. அது என்னன்னா, முன்னால பிஜேபி இல்லாத இடத்துல ஜெயிச்சிருக்குது, காங்கிரஸ் இருந்த இடத்துல இழந்திருக்கு அப்படின்னு சொல்றது, எங்க வாயிலிருந்து ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா அது ஓகே, இல்ல அப்படி இல்லாமே சொல்லியிருந்தீங்கன்னா அது தவறு. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சட்டமன்ற தேர்தல் பத்தி சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு தோழர் தான் அதை சொன்னார். ஜம்மு காஷ்மீர்ல 6 நாடாளுமன்ற தொகுதிகள், அதுல 3 தொகுதி பிஜேபி வென்றது, 50% வெற்றி. அப்போ அவங்க பாதி ஜெயிச்சிருக்கணும்ல, இல்ல. அதே போல ஜார்க்கண்ட்ல 14 இல் 12 வெற்றி. அவங்க அந்த அடிப்படையில் பார்த்தா ஒரு 60-70 சீட் அவங்க வந்திருக்கணும், அங்கேயும் இல்ல. ஆக 6 மாதங்களுக்கு முன்பாக இல்லாத பிஜேபிக்கு மக்கள் திரண்டெடுந்து வாக்களித்தார்கள் அல்லவா, அது 6 மாதத்துக்குள்ளேயே தேன் நிலவு இன்னும் இருக்குன்னாரு, ஒரு கசப்பு வந்துருச்சு, சலிப்பு வந்துருச்சு. அது 6 மாசத்திலே வரும் தெரியாது, வந்துருச்சு. இது இன்னும் ஒரு 6 மாசம் ஆச்சுன்னா இது நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதனால இந்த தேர்தல் முடிவுகள்ல ஜம்மு காஷ்மீரை பொறுத்த மட்டும் என்னுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, அதுல 2-3 பகுதியாக 4 தொகுதி இருக்க, புத்தர்கள் இருக்க தொகுதி, முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கிற வேலி பகுதி, இந்துக்கள் மட்டும் முழுமையா இருக்கிற பகுதி. இதுல இந்துக்கள் முழுமையாக இருக்கிற பகுதியில் உச்சகட்டத்திற்கு இந்துத்துவ எண்ணத்தை, அந்த ஹீட்டை ஏத்தி விட்டாங்க பிஜேபி. முஸ்லிம்கள் இருக்க பகுதியில 2 கட்சியாக பிரிந்திருந்தாலும் 2 பேரும் முஸ்லிம் அந்த அடிப்படை வாதத்தை இன்னும் உச்சகட்டத்தை தூக்கி விட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் மட்டும்தான் இந்துக்கள் வாழ்ற பகுதியில பற்றி இந்துக்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்கல, முஸ்லிம்கள் வாழ்ற பகுதியில போய் முஸ்லிம்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்கல.
இந்தியா என்பது தனிப்பட்ட ஒரு மதத்துக்கு சொந்தம் அல்ல, மதசார்பற்ற ஒரு நாடு. அந்த எண்ணத்தை, அந்த உணர்வை பலப்படுத்தணும் தான் காங்கிரஸ் கொள்கை. இதுக்கு ஓட்டு போடுன்னு கேட்டோம். 2 பேரும் உணர்ச்சிகரமாக அந்த தூண்டி விட்டு மோதலில் அதையெல்லாம் கடந்து, உணர்ச்சியை கடந்து, நிதானத்தோடு அறிவுபூர்வமாக எத்தனை பேர் ஓட்டு போடுறதாலும் குறைவான எண்ணிக்கை வந்தால் கூட அது எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் நான் நினைக்கிறேன். அதனால ஜார்க்கண்ட்லயும் பெரிய மாற்றம் வந்துட போறது இல்ல. நீங்க அதை தாண்டி சொன்னீங்க அமித்ஷா வந்தார் இங்க எல்லாம். அமித்ஷா இங்க வந்து என்ன நடந்தது என்னன்னு எனக்கு புரியல. அவர் வந்தாரு, போனாரு, ஊழலை எடுத்து பிரமாதமா பேசுறேன்னாரு. இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சரா இருக்கிற போதே ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போன ஒரே ஒரு அம்மையார் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஒரு வார்த்தை பேசல அவருக்கு. அவர் என்ன பேசல, மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தையும் அவங்க வந்து பேசல. அதான் பேசலைங்க. அப்ப அவங்களுடைய நோக்கம் என்பது ஊழல் இல்ல, அதை தாண்டி ஒண்ணு இருக்கு. அவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல், சீதோஷ நிலைக்கு தகுந்தார் போல் நிறமாற்றிக் கொள்ளுகின்ற பச்சோந்தி தான் பிஜேபி. காஷ்மீர்ல அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? எங்களுடைய கொள்கை என்பது துவக்க காலத்திலிருந்தே ஆரம்ப அடிநாத கொள்கை என்பதே 370 அந்த ஸ்பெஷல் அந்தஸ்து இருக்க, அதை நீக்கணுங்கிறதான். அதுக்காக நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருந்தா அதுல ஒரு நேர்மை இருக்கு. இந்தியாவில் இருக்க எல்லோருக்கும் சட்டம் என்பது பொதுவானதுதான், பொது சிவில் சட்டம் தான் எங்களுக்கு வேணும், அதுக்காக நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருந்தா அதுல ஒரு உண்மை இருக்கு. அந்த ரெண்டையுமே அவங்க பேசவே இல்லையா? அங்க போய் என்ன சொன்னாரு? வாரிசு அரசியல் பேசுறாரு. வாரிசு இருக்கிறவன் வாரிசை வச்சிருக்கான், கல்யாணம் பண்ணி வாரிசு இல்லைன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? அது உங்களுடைய குறைபாடு இல்லையா? அதுல என்ன வாரிசு இருக்கிறது இல்லாது, இது என்ன பிரச்சனை? அந்த ஆட்சியில் சரியா தப்பா, அல்லது எங்க ஆட்சியில் இதை சாதனை பண்ணிருக்கோம், கொள்கைகளை சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி தங்களுடைய 6 மாத 7 மாத கால ஆட்சியினுடைய வெற்றியை சொல்லி மக்களுக்கு இந்த முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த தேர்தலை சந்திக்காமல் நரித்தந்திரத்தோடு எந்தெந்த கோயில எங்கெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு போனா என்ன கிடைக்குமோ என்று வருகிறார்கள். இந்த வெற்றி என்பது நிரந்தரமாக இருக்க போவதில்லை. கெட்டிக்காரனுடைய பொய்யும் புரட்டும் 8 நாளைக்குமா, 8 மாசம் கூட ஆகல இதோட பெரிய ஆட்சிக்கு. இப்பவே ஒரு வீழ்ச்சி வந்திருக்கு, ரொம்ப சீக்கிரமா அது எடுத்து போகும். அதாவது மேலோட்டமா பார்த்தா, சாரும் சொன்னதுல இருந்து மேலோட்டமா பார்த்தா எண்ணிக்கை கொஞ்சம் இடங்கள்லாம் அவங்க பெற்றதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் மக்களவை தேர்தலில் அவங்க அடிச்சுட்டு வந்த அலையோட ஒப்பிடும் போது இப்ப வந்து இந்த 7 மாதத்திலேயே மக்கள் வந்து அந்த வீரியம் குறைஞ்சிருச்சு. பாஜகவினுடைய வெற்றியுடைய வீரியம் வந்து ஜார்க்கண்ட்லயும் குறைஞ்சிருக்கு, ஜம்மு காஷ்மீர்லயும் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? சிரிப்பாக இருக்குது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து முதல்ல நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும்போது சொன்னீங்க, நீங்கள் எவ்வளோதான் காங்கிரஸும் இப்போ மார்க்சிசமும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அது எல்லாத்தையும் அவர் வந்து பாசிட்டிவாக மாற்றிட்டு வராரு, வெற்றி மேலே வெற்றி பெற்று வராருன்னு ஒரு வகையில் உண்மை. அதாவது ஒரு காலம் கடந்த ஒரு பத்திரிகையாளருக்காக ஒரு விழிப்புணர்வு வந்திருப்பது என்பது எனக்கு சந்தோஷம். அந்த வகையில் நான் வந்து நண்பர் ஜீவ சகாப்தன் ஒரு பாராட்டுதல் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பத்திரிகை அவர் அவசியம் இல்லை, எல்லாருமே ஒரு காலத்துல பிஜேபிக்கு வர போறீங்க, அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரும் இருப்போம், கவலைப்படாதீங்க, பிஜேபி இருக்கும், எல்லாரும் இருப்போம். அதனால ஒரு சிலர் வெளிநாட்டுல இருந்து வந்து தலைவரா வச்சிருக்க கட்சி எல்லாம் காணாம போறது வாய்ப்பு இருக்கு. அது நான் சொல்ல விரும்புறேன். வெளிநாட்டுக்கு போய் அங்க பேரம் பேசுறவங்களோட வெளிநாட்டுல இருந்து நாட்டுக்கு ஒரு தலைவி ஒரு கட்சிக்கு கூட கிடைக்கிறது இம்போர்ட் பண்ற அளவுக்கு கேவலமான சூழ்நிலை தான் இருந்து. ஆஸ்திரேலியா போய் வியாபாரம் யாருக்கா பேசணும்? இல்ல அது ரைட்டுங்க, தலைவியே வெளிநாட்டுல தலைவி இம்போர்ட் பண்ண தத்துவத்தை பத்தியே உங்களுக்கு புரியல. அதாவது பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பிறந்த வீடு சொந்தம் இல்ல, புகுந்த வீடு தான் சொந்தம். அது ரைட்டுங்க, அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இது இப்ப இந்த விவாதம் கிடையாது. சொன்னீங்க அதான் தேர்தல்ல இவங்க எவ்வளவு தூரம் பிரச்சாரம் கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அவ்வளவு நல்லது. நாங்க கூட வந்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தவங்க எல்லாம் டிபேட்ல வந்து இது மாதிரி பொலிட்டிக்கல் டிபேட்ல அவங்க எவ்வளவு தூரம் பேசுறாங்களோ பேசட்டும்னு நாங்க வந்து அனுமதிக்கிறோம். நாங்க பொறுமையா தான் இருக்கோம். காரணம் என்னன்னா, அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. அனுமதிக்கிறீங்க இவ்வளவு நேரம் பேசும்போது ஒரு வார்த்தை நாங்க பேசிருக்கலாம். நீங்க இப்ப பேசுற மாதிரி நாகரிகம் இல்லாம நான் பேசிருக்கலாம், பேசல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க எப்பவுமே ரொம்ப நாகரிகத்தோட மற்ற பேசுறோம், நீ உலகத்துக்கே தெரியும். அது தெரியுங்க, தெரிஞ்சு வார்த்தையே தடிச்ச வார்த்தை வருது. அனுமதிக்கிறோம்னா நாங்க நீங்க ஆண்டே நாங்க அடிமை மாதிரி இல்ல இல்ல. நீங்க எப்படி உங்களுடைய இடத்துக்கு நீங்க புரிதலுக்கு நீங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் அந்த புரிதலுக்கு நான் கொடுக்கறது இல்ல, தடையா இல்ல. எப்படி ஆனாலும் எடுத்துக்கோங்க, அர்த்தம் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ஆட்சேபனையும் கிடையாது. ஒரே விஷயம் நீங்க சொல்ல வந்தது,
நரேந்திர மோடிக்கு இப்போ ஒன்றும் அலை இல்லை அப்படி அதுக்காக தான் அவர் சொல்ல வந்தார். தேனிலவு அலை இல்லை, 11 சீட்லேருந்து 25 சீட்டாக வந்தது அலை இல்லை, 18%லேருந்து 34% வந்திருக்கிறது அலை இல்லை, 18 சீட்லேருந்து 42 சீட்டுக்கு மேலே பிடிச்சிருக்கிறது அலை இல்லை. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும், இவங்க அலை இருக்கு இல்லை சொல்றாங்கல்ல, மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மகாராஷ்டிரா, ஹரியானா, இது இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஜார்க்கண்ட் 4 மாநிலம் நடந்திருக்கிற இந்த 6 மாதத்துல மிக பெரும்பான்மை வெற்றி பெற்றிருக்கிறோம். 4 தொகுதியில் இருந்தோம். ஹரியானாவில் இன்னைக்கு 44 இடங்களை பெற்றிருக்கிறோம். மகாராஷ்டிராவில் எங்களுடைய 25 ஆண்டு காலமாக இருந்த சிவசேனா கூட்டணியை முறித்து கொண்டு அவர்கள் கொடுத்த தொகுதி கண்டிஷன்லாம் பத்தா முடியாத காரணத்தினால நாங்கள் முறித்து கொண்டு வந்தோம். அதை விட அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்று நாங்கள் இன்னைக்கு முதலமைச்சர். மக்களவை தேர்தல் பெற்ற வெற்றியினோட இதை ஒப்பிடும் போது குறைதானே செஞ்சிருக்கீங்க. மக்களவை தேர்தல் நடந்த சூழ்நிலை வேற. நாட்டை கூறு போட்டு விற்கக்கூடிய நிலைமையிலே மோசமாக எதில் எடுத்தாலும் ஊழல், லஞ்ச லாவண்யம் என்று ஒரு ஆட்சி எப்படி அவலமாக, மோசமாக, கேவலமாக நடத்த முடியுமோ என்ற விரக்தியின் வெளிப்பாட்டில் இருந்த மக்களுடைய உணர்ச்சி, கோப கொந்தளிப்பின் வெளிப்பாடுதான் மக்களவை தேர்தலுடைய முடிவுகள். ஆனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கின்றன. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே கடலோர மாவட்டங்களில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், மையம் பகுதியில் இருக்கின்ற மாநிலங்களில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், மலைவாழ் பகுதியில் இருக்கிற மாநிலங்களில் ஒரு பிரச்சனை இருக்கலாம். அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரி, பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த தேர்தலை சந்திக்க வேண்டியது அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கடமை. இப்ப இந்த தொகுதியில ஜார்க்கண்டை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 2000 ஆண்டு இந்த ஜார்க்கண்ட் என்ற மாநிலம் உருவாகிறது. 2000 இருந்து இந்த 13 ஆண்டுகளில 9 முறை முதலமைச்சரை பார்த்திருக்கிற ஒரே மாநிலம் ஜார்க்கண்ட். பிஜேபியினுடைய உட்பட 3 முதலமைச்சர்கள் உட்பட இதை இடைப்பட்ட காலத்திலே 3 முறை ஜனாதிபதி ஆட்சியை வேற கண்டிருக்கிறது. ஒரு ஸ்திரமற்ற தன்மை. ஒரே ஒரு எம்எல்ஏ மதுகோடா 4500 கோடி 5000 கோடி அடித்தார். முதலமைச்சராக இருந்த விந்தையை இருந்த கூட அந்த மாநிலம் தான். எல்லாவற்றிற்கும் ஒரு முன்னுதாரணம் விந்தையாக இருந்த மாநிலம். ஆக இயற்கை வளம் இருந்தது, கனிம வளம் இருக்கிறது. அதை கொள்ளையடிப்பது, அதிலிருந்து எப்படியெல்லாம் இந்த நாட்டுக்கு இந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பது, ஏமாற்றுவது, லஞ்ச லாவண்யத்துக்கு ஒரு உதாரணமாக இருந்த மாநிலம் முன்னேற்றத்தை பற்றியே அக்கறைப்பட முடியல. ஏன்னா ஸ்திரமற்ற அரசாங்கம் இருந்திருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ஸ்திரமான அரசு வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களியுங்கள், என்னை நம்புங்கள் என்று சொன்னார். அவரை நம்பி இருக்கிறார்கள் மக்கள். இன்றைக்கு பெரும்பான்மை கெடுத்திருக்கிறது. ஆரம்பித்ததிலிருந்து அந்த மாநிலம் துவங்கியதிலிருந்து மிக பெரும்பான்மையான கட்சி, தனிப்பெரும்பான்மை கட்சி, அடித்து 5 ஆண்டுகளுக்கு எவரும் அசைக்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு 7 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட விகாஸ் மோர்ச்சா, ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா எங்களுடன் இணைவதற்காக அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு 42 + 7 49. ஆகையினால மக்கள் புரிந்திருக்கிறார்கள் எது முக்கியம், எது வளர்ச்சியை நோக்கி, எது லஞ்ச லாவண்யம் இல்லாம, எது மக்களுக்கு அனுசரணையான அரசாங்கம் எந்த தலைவரால் கொடுக்க முடியும் என்பதை, எந்த கட்சியால் கொடுக்க முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்பு என்பது மக்களுடைய ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி. அதே போல ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரையில ஜம்மு காஷ்மீரிலே ஒரு பிரிவினைவாதம் தலை தூக்கி இருந்தது, ஊடுருவல் இருந்தது, வெளிநாட்டு பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவல் இருக்கின்ற மக்கள் சுதந்திரமாக பயமின்றி வாழ்வதற்கே இல்லாத சூழ்நிலை, மதத்தை காட்டி நீங்க 370 அங்க போய் பேசலாம். எங்களுடைய உறுப்பினர் அட்டையிலே போட்டிருக்கோம். எங்களுடைய உறுப்பினர் அட்டை, பாரதிய ஜனதாவுடைய உறுப்பினர் அட்டையில ஆர்டிகல் 370 எடுக்க வேண்டும், காமன் சிவில் கோட் கொண்டு வரும். இதெல்லாம் அந்த பிரச்சாரத்துல சொல்லல. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கும் சொல்றோம். அன்றைக்கு பிரச்சாரத்துக்கு நாங்க அந்த நேரத்துக்கு இப்ப வளர்ச்சி தேவை மக்களுக்கு நிச்சயமா சொல்றோம். இப்பயும் சொல்றோம். 370 அந்த நாட்டினுடைய அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. ஒரு தொழிற்சாலை இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு 25 தொகுதிக்கு மேல ஜம்முல நாங்க பெற்றிருக்கிறோம், காஷ்மீர்ல கணிசமான வாக்குகள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் மக்கள் வளர்ச்சியை நோக்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு அவல நிலை, அனைத்திற்கும் மேல மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி இது. ஏன் சொல்லுவேன் என்றால், சுதந்திர இந்தியாவிலே ஜம்மு காஷ்மீர்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 72% ஓட்டு பதிவாகி இருக்கிறது. அது மிகப்பெரிய வெற்றி. காரணம் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த தன்னம்பிக்கை. விடுபட்ட தொகுதியிலும் சேர்த்து நடத்துவதற்கான முயற்சி எடுக்கலாம். நான் அதை முடிச்சிடறேன். அதாவது மழை இயற்கை பேரிடர் நடந்தப்ப ஒரு பிரதமர் போறாரு,
ஆனா அந்த ஊர்ல இருக்க மந்திரி யாரும் போகல. அதுதான் நடந்தது. அந்த மந்திரி இன்றைக்கு 1000 ஓட்டுல கூட ஜெயிக்க முடியாத அவல நிலை. இன்னொரு தொகுதியில தோற்று போயிருக்காரு ஒரு முதலமைச்சர் உமர் அப்துல்லா என்று சொன்னால் அவருடைய நிர்வாக சீரழிவு. இதை பத்தி மக்களுக்கு புரிந்து கொண்டிருந்தார்கள். இதற்கு எல்லாருக்கும் காரணம் இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள், பத்திரிகை எல்லாரும் சேர்ந்துதான், எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் எல்லாம் சேர்ந்துதான் மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு முக்கியமா, நாங்க மதசார்பன்மை எங்க காங்கிரஸாலதான் மதசார்பன்மையை காப்பாற்ற முடியும்னு சொல்றது முக்கியமானது அவர்கள் புரிந்து கொண்டிருக்கால். யார் மதசார்பற்ற கட்சி, யார் மதசார்பற்றவர்கள், போலித்தனமான மதசார்பற்றவர்கள் என்று சொல்லி ஏமாற்றி சிறுபான்மை மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வந்திருக்கிறார்கள் என்பதை அந்த மக்கள் புரிந்திருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரே சந்தோஷம் என்னவென்று சொன்னால் 2001 ஏகதா யாத்திரா என்று எங்கள் முரளிதர் மனோகர் ஜோஷி அவர்கள் நடத்தினார் ஒரு யாத்திரா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கு. காஷ்மீர் நோக்கம் என்ன தெரியுமா? சுதந்திர இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் காஷ்மீர். அந்த மாநிலத்தில் தேசிய கொடியை ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்றது அங்க ஏத்த வேணும். அதுதான் போராட்டத்தினுடைய பெயரே. தேசிய கொடியை லால் சவுக் என்ற ஸ்ரீநகர்ல இருக்கிற ஒரு இடத்துல ஏத்தணும். அதுதான். அதற்கு பிஜேபி சார்பில் கன்னியாகுமரியிலிருந்து போறோம். 100 பேருக்கு கூட அனுமதி இல்லை. அந்த 100 பேரும் பயங்கர ராக்கெட் லான்ச்சர்களும் வெடிகுண்டுகளும் மத்தியில பாதுகாப்போட ஹெலிகாப்டர்ல போய் இறக்கப்பட்டு 15 நிமிடத்துல நிகழ்ச்சியை முடித்து கொள்ளப்பட்டு, அதுதான் 50 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி. சுதந்திரம் அடைந்து 51 குடியரசு பெற்ற பிறகு காங்கிரஸ் ஆட்சியை ஜம்மு காஷ்மீர்ல வைத்திருந்த நிலைமை இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் போகும்போது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நரேந்திர மோடியின் மேல மக்கள் இருக்கின்ற நம்பிக்கை தான் காரணம். ஒரே ஒரு பாயிண்ட் இல்ல குலாம் நபி ஆசாத் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. இந்த லட்சக்கணக்கான மக்கள் இவர் சொன்னார் இல்லையா, மோடி போன அரங்கத்துல உட்கார்ற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை 2500 பேர் உட்கார்ற அளவு தானா. ஆனா மறுநாள் அந்த பாஜக தலைவர்கள் அறிக்கை விடுறாங்க, லட்சக்கணக்கான மோடியை காண வந்தாங்க. எங்க வந்தாங்க? அந்த அரங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஸ்ரீநகர்ல 2500 தான். பொய்யான பிரச்சாரம், அதாவது பொய்யான பிரச்சாரம். குலாம் நபி ஆசாத் இப்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதே போல ஒரே ஒரு பாயிண்ட் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். ஆர்டிகல் 370 பத்தி அவர் கேட்டாரு, இவர் பதில் சொன்னாரு. எங்க கட்சி கார்டுல இருக்கு, நாங்க ஆர்டிகல் 370 நாங்க அதை ரிமூவ் பண்ணோன்னு. நண்பருக்கு வரலாறு தெரியுமா தெரியாதோ, ஆர்டிகல் 370 என்பது எதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? அது ஒரு தனி நாடாக இருந்தது. நேரு அவர்கள் பேசி அதை இணைச்சாங்க. இணைக்கும் போது உங்களுக்கு இந்த பாதுகாப்புலாம் நாங்க தரோன்னு சொல்லிட்டு இணைச்சிருக்காங்க, சும்மா ஒண்ணும் இல்ல. அப்ப 60 வருஷம் கழிச்சு அந்த பாதுகாப்பெல்லாம் நாங்க புடிங்குவோம்னு சொன்னா அவங்க திருப்பி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன தவறான புரிதலா இருக்கு? பாரதிய ஜனதா பல்வேறு விஷயங்கள் அது மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே எந்தெந்த மக்களுக்கெல்லாம் பாதிப்பு அடையுதோ, எந்தெந்த மக்களுக்கு அது பாதிப்பா இருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே ஒரு ப்ரீ ஜட்ஜா சொன்ன விஷயங்கள்லாம் போய் இப்ப அவங்க பழங்குடியினர் இருக்கிற பகுதிகள், இஸ்லாமியர் இருக்கிற பகுதியிலையும் அவங்க வெற்றி பெற்று வரக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த நிலை அது இதுவரையும் பெரிய அளவில் மோடி அலை வீசாத பகுதியா இருக்கக்கூடிய மேற்கு வங்கம், கேரளம், தமிழகம், ஒரிசா போன்ற பகுதியிலும் இது வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இதுக்கு என்ன காரணம்? இப்படி ஒரு ரிசல்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல ஒவ்வொன்றா நம்ம போவோம். காஷ்மீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்திருக்கிற தேர்தல் முடிவு அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்த பிளவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் கொண்டு செல்லுமே ஒழிய சிறுபான்மை இருக்கிற பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதுன்னு சொல்லிட்டு மேலோட்டமாக பார்க்க முடியாது. ஏற்கனவே நண்பர்கள் தெளிவாக சொன்னாங்க, ஜம்மு பகுதியில் அவங்க பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதிகளில் வெற்றி இல்லை, லடாக்ல வெற்றி இருக்கிறது. அதாவது இந்த நிகழ்ச்சி, இந்த தேர்தல் நடக்கும் போதே காஷ்மீரில் வரக்கூடிய சில செய்தித்தாள்களிலிருந்து, வேற சில பத்திரிகைகளிலிருந்து 2 தகவல்கள் நமக்கு கிடைச்சது. ஒன்று, இதுக்கு முன்பு நடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் ஏன் அதிகமான அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய காஷ்மீரி பண்டிட்கள், அதாவது இந்துக்கள், அவர்கள் மத்தியில் மிக தீவிரமான வாக்குப்பதிவு நடந்தது. இன்னும் சொல்ல போனா வெளியின் மாநிலங்களில் இருந்தவங்களை கூட அழைச்சி கொண்டு கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு உற்சாகத்தோட பாரதிய ஜனதா கட்சி அதுக்கான ஏற்பாடுகள் செய்தது. இந்த செய்தி பள்ளத்தாக்குக்கு போகும்போது அதற்கு எதிராக அவர்களும் நாமும் வாக்களிக்கணும், நாம் வாக்களிக்காம இருந்துடக்கூடாது, இந்த மாதிரியான ஆயுத குழுக்கள்லாம் சொல்றது கேட்டு வாக்களிக்காம இருந்தோம்னா பிரச்சனை வரும்னு சொல்லி இந்த முறியடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மிக தீவிரமாக வேரூன்றி அவர்களும் பெரிய அளவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒரு விஷயம்.
ரெண்டாவது, பிடிபி அல்லது மக்கள் ஜனநாயக கட்சி அல்லது தேசிய காங்கிரஸ் அதாவது நேஷனல் கான்ஃபரன்ஸ், இந்த ரெண்டு தேசிய மாநாட்டு கட்சி, இந்த ரெண்டு கட்சியும் தான் பள்ளத்தாக்கில் வந்து இருக்கு. இப்போ முதல் முறையா மோடிக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் கூட அந்த மக்களினுடைய அதே பாரம்பரியத்தில் வந்த சஜ்ஜத் லோன் அவருடைய கட்சி வந்து 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து முன்னாடி ஒரு மிலிட்டன்ட் குரூப்பாக இருந்தவங்க தான், அது வந்து வந்தவங்க தான். இப்போ நீங்கள் என்ன பார்க்கலாம்னா, இந்த அதிகமான வாக்குங்கிறது ஒரு பக்கம் வந்து இந்துக்களுடைய என்ன சொல்றது ரொம்ப தீவிரமான ஈடுபாட்டை ஜம்முவிலும், அதற்கு எதிர்வினையாக வந்து காஷ்மீரில் வந்து முஸ்லீம்களுடைய எதிர்வினையை வந்து இன்னும் தீவிரமாகவும் மாற்றிருக்கு. ஒரே விஷயம் நம்ம என்ன சந்தோஷப்படலாம்னா, இந்த தீவிரம்ங்கிறது வந்து வேற்றுல இல்லை ஓட்டுல இருக்குதுன்றது மட்டும்தான் நம்ம வித்தியாசம் பார்க்கலாம். ஆனால் இந்த தீவிரமான பிளவு அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலான பிரச்சனையாக தான் பின்னாடி மாறும். இப்போ வந்து இந்து பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடியவங்களுடைய ஏற்கனவே அங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அதாவது ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே போராட்டம் காஷ்மீரில் வந்து ஆயுத குழுக்கள்லாம் போராடும் போது அவங்களுடைய போராட்டத்தில் வந்து மத வேற்றுமை இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீர் லடாக் எல்லா பகுதியும் சேர்த்த ஒரு அரசியலை முன் வச்சாங்க. காஷ்மீரியத் அப்படின்னு பேர் அதுக்கு. காஷ்மீரியத் அப்படிங்கிறது காஷ்மீரில் இருக்கிற எல்லாம் தான், இந்துக்கள் முஸ்லீம்கள் பௌத்தர்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் காஷ்மீரியத்ன்ற கோட்பாடு. காஷ்மீர் விடுதலைக்காக போராடுகிறேன் என்று சொன்ன அமைப்புகளிடமே இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஜிகாதி மூவ்மெண்ட் உள்ள வந்து காஷ்மீர் விடுதலையை விட அது பாகிஸ்தானோட சேரக்கூடிய விஷயம்தான் முக்கியமானதுன்னு மாறும்போது 2 தரப்புலையும் பெரிய அளவுக்கு பிளவு வருது. காஷ்மீர் அதாவது ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து விரட்டப்படுவது உட்பட பல விஷயங்கள் நடக்குது. இந்த பிளவு வந்த பிறகு இன்று வரையில் அது சேரலங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. காஷ்மீர் அரசியலுடைய அடிப்படையான பிரச்சனைகள்ல ஒன்று வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் காஷ்மீர் மக்கள் அவர்கள் ஒன்று சேரவில்லை என்கிற பிரச்சனை இருக்கிறது. முன்னாடி வந்து ஒமர் அப்துல்லா ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. காஷ்மீர் பண்டிட்டுகள் இல்லாத காஷ்மீர் முழுமையடையாதுன்னே சொன்னாரு. ஆக அந்த காயங்களை ஆற்றி வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்று சேருவதற்கான அரசியலை முன்னெடுத்து போக வேண்டிய ஒரு நேரத்துல தான் மிகப்பெரிய மன ரீதியான பிளவு வந்து இப்போ வந்து அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆயிருக்கு, நிறைவடைந்திருக்கு. அது ஏற்கனவே இருக்கு, இவங்க தான் கொண்டு வந்தாங்கலாம் நான் சொல்லலை, ஆனா முழுமையாக ஆயிருக்கு. இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஜம்மு வேர்சஸ் காஷ்மீரா மாத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என்னால பார்க்க முடியுது. இப்போ பொதுவாக ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சிக்கு வந்து பொதுவாக வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும், பேசுறதுக்கு விமர்சனம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி இந்த 8 மாதத்திற்கு பிறகு இந்த மோடி வந்ததற்கு பிறகு எந்த அளவுக்கு ஒரு தேர்தல் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் வளர்த்திருக்கு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி? 7 மாசம் தான் ஆயிருக்குன்னா முன்னாலே சொன்னமே, பாராளுமன்ற தேர்தல்ல பிஜேபிக்கு கிடைச்ச வாக்கு வங்கி இப்ப குறைஞ்சிருக்க கூடல. அப்ப அவங்களுக்கு வந்து 30% வாக்கு கிடைச்சது, இப்ப 40% வாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ரைட்டு. அவங்களுடைய சாமர்த்தியம் எங்க இருக்குன்னு கேட்டா, பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டை பத்தியே பேசுறது இல்ல. அதுக்கு முன்னால 4 வருஷத்துக்கு முன்னால 4.5 வருஷத்துக்கு சட்டசபை தேர்தலை மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியாக நடந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பிஜேபி கிடைத்ததுக்கும் காங்கிரஸ் கட்சி மிக மோசமான தோல்வியை சந்தித்த அந்த தேர்தல் இருக்குல்லவா, அதுக்கப்புறம் இப்ப 6 மாசம் தான் ஆயிருக்கு. இதற்கிடையில் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் எடுத்துங்க, 12 இடங்கள்ல பாராளுமன்ற தேர்தல் அவங்க ஜெயிச்ச இடங்கள்லயே 12 இடங்கள்ல திரும்பி எதிர்கட்சிகள் ஜெயிச்சுதாங்க. அதே போல ராஜஸ்தான்ல 3 இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, பிஜேபி ஜெயிச்ச இடத்துல. இப்படி அவர்கள் கையில் இருந்த இடங்கள் எல்லாம் எதிர்கட்சி கிட்ட போயிருக்கு இந்த 6 மாதத்துக்குள்ளேயே. இப்ப வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிற அந்த ஜார்க்கண்டில் கூட தோழர் சொன்னதை போல அவர்கள் ஜெயிச்சிருந்தா 65 இடம் 70 இடம்ல ஜெயிச்சிருக்கணும் பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு அடிப்படையில் பார்க்கும்போது. அதே போல ஜம்முலையும் 50% வெற்றி வந்திருக்கணும், வரல. ஆக இந்த 6 மாதத்திற்குள்ளேயே, இந்த குறைந்த காலத்திற்குள்ளேயே சட்டி சுடுதுன்னு அடுப்புல குதிச்ச கதையா போச்சே அப்படின்னு எல்லாம் மனசுக்குள்ள புழுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே சொன்னா அது வெக்கமா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் கூச்சத்தோட வெளிப்படையா சொல்லாம இருக்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்க. நாங்களும் கொஞ்சம் சரி தானா இவங்களே அனுபவிச்சு வரட்டும் அப்படிங்கறதுல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறோம். அடுத்த சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல பாருங்க, இன்னும் 1 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும், அப்ப பாருங்க. இல்ல அடுத்த பாராளுமன்ற தேர்தல பாருங்க, அப்ப இவங்க இவ்வளவு துணிச்சலா மக்களை சந்திக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நான் முதலிலே சொன்னதை போல காஷ்மீரில் போய் அவருடைய சித்தாந்தத்தை, அவருடைய கொள்கையை, அவருடைய ஆட்சியின் சாதனையை சொல்லி அவர்கள் வாக்கு கேட்டிருந்தால் அது அரசியலில் ஒரு நேர்மையாக இருந்திருக்க முடியும். அதை அவங்க செய்யல. அவர் சொன்னாரு, மிக மோசமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது நரேந்திர மோடி அவர் அதை விட்டுட்டு போய் அங்க காஷ்மீர்ல உட்கார்ந்து அங்க மிலிட்டரிக்காரன் கூட உட்கார்ந்தாரு. எவ்வளவு கேவலம்! லட்சக்கணக்கான மக்கள் வீடு வாசல இருந்து தவிச்ச போது அங்க போய் தீபாவளி கொண்டாடுறாரு, ஸ்வீட் கொடுக்கிறாராம்.
இது அடிப்படையில் ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு செயல். நம்ம ஒரு புது ஊருக்கே போறோம், சிரிச்சு பேசிட்டு இருப்போம், ஒரு இறுதி ஊர்வலம் வருதுன்னு சொன்னா யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, சிரிப்பை அப்படியே நிறுத்திட்டு அமைதியா இருப்பதுதான் இந்தியாவில் காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு. மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல அங்க போய் நான் விழா கொண்டாடுவேன் என்று சொல்வது அது ஒரு சாதனையாக யார் சொன்னாலும் அது கொஞ்சம் பொருத்தம் இல்லை. ராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக செய்த அதை தாங்க சொல்றேன். அந்த ஊர்ல தாங்க மழையில வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான பேர் வீடு இழந்து வரலாறு காணாத வெள்ளாதும். இதுவரை அந்த ஊர் வரலாறுலே இப்படி இல்ல. அந்த நேரத்துல அங்க போய் பார்த்தா, அங்க போய் ராணுவ வீரர்களை சந்திச்சா அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவர்களை உற்சாகப்படுத்துவது வழக்கம் போல அவர் பேசினார்னா அதுவும் தப்பு இல்ல. அந்த நேரத்திலேயே போய் ஸ்வீட் கொடுக்கிறது இது கொஞ்சமும் ஒரு அடிப்படையான மனித உணர்வுகளுக்கு கொஞ்சம் எதிரானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது மெல்ல 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 இந்த மனிதர்கள், நம்ம இந்திய மக்கள் எப்படின்னு கேட்டா, உடனடியா அப்படி தட்டின உடனே அது சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியுற மாதிரி நம்ம ஆள் இல்ல. அது லைட் கூட பல லைட் இருக்கு. ஒரு லைட் உடனே எரியும், ஒன்னு கொஞ்சம் லேட்டா எரியும், டியூப் லைட் கொஞ்சம் லேட்டா எரியும். அந்த மாதிரி நம்ம மக்கள் உடனே எரிவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் 2 வருடத்திலேயே நான் ஒன்னு சொன்னாக்க ஒரு ஸ்ரீதர் கோச்சுக்குவாரு, பெரிய வெற்றி தான் மத்தியில் ஆட்சி வந்திருக்கு பிஜேபி. இந்த 5 ஆண்டுகளை அது முழுமையாக கடக்குமா அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. காங்கிரஸ் ஒன்னும் பெரிய எண்ணிக்கை கிடையாது, அவர்களுக்குள்ளேயே குத்துவெட்டு வந்து வரலாம். ஏன்னா மூத்த தலைவர்கள், அந்த பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு முத அறிவிச்சவரே அத்வானி, அவர் பக்கத்துல வலது பக்கம் உட்கார்ந்து இருந்தவர் முரளி மனோகர் ஜோஷி, 2 பேரும் ஜெயிச்சு எம்பியா இருக்கிற போது ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் முரளி மனோகர் ஜோஷி, அவரை விட்டுட்டு பெரிய காசி யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்த ஸ்மிருதி இரானி இப்ப கல்வி மந்திரி, ஒரு பெரிய அத்வானி, அவர் பாவம், அவர் இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, கூட்டணி ஆட்சி மத்தியில் வருவது சாத்தியம் இருப்பதாக நினைக்கிறேன்னு சொல்லாரு. இப்ப ஆரம்பம் நெருப்பு வச்சுட்டாங்க, அது பெரிய தீயா எரிய போகுது. அதனுடைய விளைவு என்ன ஆகும்? அது இந்தியாவுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லதாகவே முடியும்னே நான் நினைக்கிறேன். நிச்சயமா இல்ல, ஆரம்பத்துல வச்ச விமர்சனங்கள் கூட நீங்க சொன்னீங்க, பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்க. இப்ப கூட அந்த காஷ்மீர்ல அதிக எண்ணிக்கையில் பெற்றிருக்க அந்த மக்கள் விடுதலை டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க கொள்கைக்கும் பாரதிய ஜனதா கொள்கைக்கும் ஒத்து வராதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இயல்பாவே காங்கிரஸ்க்கு அந்த நெகட்டிவ் டேம் கிடையாதுல்ல, இவங்க இந்த மதத்துக்கு எதிரானவங்க, இவங்க இந்த விஷயத்துக்கு எதிரானவங்கிற அந்த பார்வை காங்கிரஸ்க்கு கிடையாதுல்ல. இல்ல நான் முதல்ல 2 விஷயத்துக்கு பதில் சொல்லணும். முதல்ல அண்ணன் வேலுச்சாமி சொன்ன மாதிரி பிரதம மந்திரி போய் ராணுவ வீரர்களோட தங்கனத்தை கொச்சைப்படுத்துறாருன்னு சொன்னா, நான் ஒரு பாரத பிரதமர் அவர் இழிவா பேசுறாருன்னு, இழிவா பேசல நினைக்கல நானு. ஒரு ராணுவ வீரன் அவனுடைய உயிரை பணயம் வைத்து -டிகிரியில உடை கூட அவன் எவ்வளவு சிரமப்பட்டு அவன் அணிந்திருக்க வேண்டியது இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே எல்லையிலே பாதுகாத்து கொண்டிருக்கிற ராணுவ வீரர்கள் மத்தியில போய் ஒரு பிரதமர், உங்களுடைய குடும்பத்தோட நீங்க இந்த இந்த தீபாவளி செலவழிக்க முடியல, நான் உங்களோட பக்கத்துல உங்களோட சகோதரனா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நான் இருக்கேன், ஆகையினால நீங்க உங்களுடைய பணியை எவ்வளவு சிரமமானது என்பதை உலக மக்களுக்கு, குறிப்பாக பாரத மக்களுக்கு, 125 கோடி மக்களுக்காக நான் அவளுடைய வாழ்த்துக்களை சுமந்து கொண்டு உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி பேசும்பொழுது, அந்த ஒவ்வொரு ராணுவ வீரனுடைய அவன் மனநிலையை அதை கொச்சைப்படுத்துவதாக அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் கூறிய கருத்து இருந்ததாக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதிலெல்லாம் கூட அரசியல் பண்ணுவது என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். நரேந்திர மோடி அவர்கள் போய் அங்க பட்டாசு வெடிக்கல, இனிப்பு கொண்டாடல, போய் அங்க டான்ஸ் நடத்தல. அவர் சொன்னதா சொல்றீங்க, சொல்றீங்க இனிப்பு கொடுத்தாரு, அவங்க போய் அந்த வீரர்களோட அந்த நாளை கழிச்சார், அவ்வளவுதானே தவிர அதற்கு அவருடைய அந்த மனோபான்மை என்ன, அவர்களுடைய துக்கத்துல, அவர்களுடைய அந்த உழைப்புல நாட்டுக்காக வீட்டை துறந்து அவர் பணி செய்துகின்ற ஒரு தியாக உணர்ச்சியை அவர்கள் கூட ஷேர் பண்றது இருக்கு இல்லையா. ஒரு பிரதமர் அந்த 125 கோடி மக்கள் சார்பில் நான் உங்களுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய மனநிலை எவ்வளவு உயர்ந்திருக்கும். அதுதான் முக்கியமே தவிர அதிலும் கூட அரசியல், குறுகிய லாபத்தில் அரசியல் தேடுவதை நான் ஏத்துக்க முடியல, வருந்துறேன். 2வது, காஷ்மீர்ல முஃப்தி முகமது சயீத் டெஃபினட்டா தெரியும், நாங்க எங்க நிச்சயமா சொல்லியிருக்கோம், எங்க கொள்கை வேற தானே. நேற்று வரைக்கும் கூட்டணியில் இருந்தவங்களே கூட்டணியில் இல்லையே எங்க காங்கிரஸ், அவங்க இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப நெருங்க, காங்கிரஸ் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. யாரு கூட வேணாலும் போலாங்க, காங்கிரஸ் ஒன்னா சேரலாம், முஃப்தி முகமது சயீத், தேசிய மாநாடு கட்சி, இப்ப திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா சேரலாம், அதுக்கு வாய்ப்பு இல்ல. தேசிய மாநாடு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி கூட வாய்ப்பு இருக்கட்டும், எதுக்கு கூட வாய்ப்பு இருக்கட்டும். நாங்க அதை பத்தி பிஜேபியை பொறுத்த வரையில எங்களுக்கு கொடுத்திருக்கிற வெற்றியை நாங்க மக்கள் கொடுத்த தீர்ப்பை முழுமனதா ஏற்றுக்கிறோம். எதிர்கட்சி வரிசையில் அமைந்தாலும் சரி, வாய்ப்பு
கிடைச்சு ஆளுங்கட்சியாக வந்து வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, எதையும் தீண்டாமை என்பது அரசியல் சமுதாயத்தில் மட்டுமல்ல அரசியலிடம் கூட தீண்டாமை என்பது இருக்கக்கூடாது என்பதில் பிஜேபி முழுமையாக ஒற்றுக்கொள்கிறது. எந்த கட்சி கூட வந்து வாய்ப்பு கிடைச்சாலும், ஏனென்றால் மக்களுடைய ஜனநாயகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் ஒழுங்கா, மக்களுடைய தீர்ப்புக்கு நம்ம தலைவணங்கணும். ஆகையினால திரும்ப ஒரு தடவை தேர்தல் நடத்துறதெல்லாம் ஏற்புடையதான விஷயம் இல்லை, குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் உட்பட. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில பிஜேபினால எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு அமைக்க முடியுமோ, அல்லது முடியலன்னா எதிர்கட்சியா இருக்க போறோம், கொடுத்த தீர்ப்பை நாங்க தலைவலங்கி ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இதுல இந்த கொள்கை உள்ளவங்க ஒத்த கொள்கை ஏற்கனவே தெரிஞ்சு தனியா தானே நின்று இருக்கோம். நாங்க எங்களுடைய 25 ஆண்டு நட்பாக இருந்த கூட்டணி கட்சியே பிரச்சனை வந்தபோது நாங்க தனியா சந்திச்சோம். அதை பத்தி நாங்க எங்கேயும் கவலைப்படல. ஹரியானா உட்பட எங்கேயுமே பாரதிய ஜனதா மக்களை சந்திப்பதில் வளர்ச்சி நாயகனா இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் மேல மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை நம்பி, ஜனநாயகத்தை நம்பி தேர்தலை சந்திக்கிறதே தவிர, நாங்க ஒரு மதத்துக்கு மட்டும்தான் பாதுகாப்பா இருக்கோம், மற்ற மதங்கள்லாம் எப்படி போனாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம்லாம் என்னைக்கும் சொன்னதில்லை. எல்லாருக்கும் சேர்ந்த 126 கோடி மக்களுக்கும் சேர்ந்த அரசாகத்தான் இது இருக்கும் என்பதை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள்கிட்ட வைக்கிறது வந்து இப்ப வந்து எல்லாரும் அந்த நம்பிக்கை வந்திருக்கா மக்கள் மத்தியில பிஜேபி? நான் முதல்ல ஒரு தவறான அபிப்பிராயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அதாவது பிஜேபி செல்லாத நுழையாத இடத்தெல்லாம் நுழையுதுன்றீங்க. முதல்ல அதை நான் மறுக்கிறேன். ஏன்னா அவரு நண்பரே சொன்னாரு, கேட்டிருப்பீங்க, இந்த சத்தீஸ்கர் என்பது பழங்குடி மக்கள் வாழற பகுதி தான். ஆனா இதுல ஜார்க்கண்ட், சத்தீஸ்கரும் பழங்குடி மக்கள் வாழதான். இந்த ரெண்டுலயும் இப்ப 3 வாட்டி பிஜேபியுடைய முதலமைச்சர் இருக்கிறார் ராமன் சிங். அதே போல ஜார்க்கண்ட்ல ஏற்கனவே 3 முறை பிஜேபி முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அதனால செல்லாத இடங்கள் இல்ல, நீங்க சொல்ல அவர் சொன்னார், பிஜேபி செல்லாத இடங்கள், போகாத இடங்கள், நுழையாத இடங்கள் இல்ல. அதாவது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதாவது ரொம்ப டிராமடைஸ் பண்ணாதீங்க. அதாவது பிஜேபி ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த இடம், இருக்கிற இடம் அந்த செக்ஷன்ல தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய இடங்களுக்கு போல. முஸ்லீம் கிட்ட போயிருந்ததுன்னா வேலையில ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம். இன்னும் அந்த ஜம்முலயே தான் உட்கார்ந்துட்டு குண்டு சட்டில வடகிழக்கு மாகாணங்கள்ல வந்து அவங்க பெரிய லெவல்ல போனது இல்ல பாரதிய ஜனதா போனது ட்ரைபல் பீப்புள் மத்தியில இல்ல ட்ரைபல் பீப்புள் மேல அவங்க பயங்கரமா வேலை செய்யறாங்க. அதாவது ஆதிவாசிகளிடையே ரொம்ப காலமா அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க அது RSS அமைப்பும் இந்த பிஜேபி அமைப்பும் ஆதிவாசிகளிடையே ரொம்ப வேலை செய்யறாங்க. அதை வேற அரசியல் கட்சிகள் செய்யலன்றதுதான் என்னை போன்றவர்களுக்கு வருத்தம். அத போய் அழகா வேலை செஞ்சுதான் பழங்குடியினர் ஒடுக்கப்பட்டோர் மத்தியில இடதுசாரி இயக்கங்கள் தானே வேலை செஞ்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு பிஜேபி அந்த மாநிலங்கள்ல வேலை செஞ்சு அதன் காரணமாகவே 3 முறை சத்தீஸ்கர்ல பிஜேபி ஆட்சி, புரியுதுங்களா? அதே போல வந்து ஜார்க்கண்ட்லயும் 3 முறை வந்திருக்கு. சோ அதனால செல்லாத இடம் இல்ல, போகாத இடம் இல்ல. முன்னால இருந்திருக்காங்க, நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள், இப்போது மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஜனநாயகத்துல நடக்கிற விஷயம். ரெண்டாவது வந்து வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு சொன்னீங்க. இப்ப தமிழ்நாட்டுல தான் நிலைமை ரொம்ப சிக்கலா இருக்குது. ஏன்னு சொன்னா அவர் ஒண்ணு சொல்றாரு, அவங்க தலைவர் அமித்ஷா ஒண்ணு சொல்றாரு, நாங்கள் வந்து தேர்தல்ல யார் முதல்வர்னு அறிவிச்சுட்டு நாங்க 2016 தேர்தலை சந்திப்போம், முதல்வர் வேட்பாளர்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வர்ற வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் முன்னாலே அறிவிக்கணும். வேற எந்த மாநிலத்திலும் முதல்வர் வேட்பாளர் கிடையாது. இது என்னன்னா பிரதமர் வேட்பாளர்ங்கிற முறையே கிடையாது. ஆனா அவருக்கு மட்டும் விசேஷ சலுகை கொடுத்தாங்க RSSல, அதனால அவரை வந்து போட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா ஒரே ஒரு நபர், மோடியின் வெற்றி எங்கும் எதிலும் மோடி. இது ஜனநாயகத்துக்கே நல்லது இல்ல. இப்படி இவங்க சொல்றது அவர் தப்பா நினைச்சு கூடாது. தேவ்காந்த் பருவான்னு ஒருத்தர் இருந்தார், அசாம் மாநிலத்தை சார்ந்தவர், அகில இந்திய காங்கிரஸ். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்திரா தான் இந்தியா தான் இந்திரானாரு. இப்படி எல்லாம் தனி நபர்கள் ஒரு நாடை பண்ண முடியாது. இன்னைக்கு அதே தவறை, அதே கருத்தை அமித்ஷா சொல்றாரு, ஸ்ரீ மோடிஜின்றார். மோடிஜினாலே மரியாதை தான், காந்திஜினா. ஸ்ரீ மோடிஜினா எவ்வளவு பணிவு. ஒரு கட்சிக்கு தலைவர் அவரு மோடி கிட்ட உள்துறை அமைச்சரா இருந்திருக்கலாம், அவருடைய ஜூனியரா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு கட்சியின் தலைவர், அவருக்கு இணையாக அல்லது கீழே தான் பிரதமர். ஆனா இன்னைக்கு அவர் பப்ளிக்காவே ஸ்ரீ மோடிஜிக்கு தான் இந்த வெற்றி எல்லாம்னா, அப்போ இந்த கட்சி என்ன பண்ணுது? கட்சியில வேலை செய்யறோம். அப்போ இந்த தனிநபர் துதிப்பாடல் இருக்கு பாருங்க, அது காது செவிடாகிற அளவுக்கு ஆயிட்டு இருக்கு. சில மீடியாக்களும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டுல இன்னைக்கு மதிமுக
நல்ல பிரச்சார பீரங்கியா செயல்படக்கூடியவர். அந்த கட்சிக்கு இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஓட்டு வந்ததுன்னு அசம்பிளியில அது ஏதோ தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து போட்ட ஓட்டு இல்லை. இது ஒரு பலமான கூட்டணி. விஜயகாந்த், மதிமுக இவங்கெல்லாம் இருந்தாங்க, வைகோ, நான் ராமதாஸ்லாம். இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு பக்கமா பிரிகிறாங்க. மதிமுக அதிகாரப்பூர்வமா வெளியே வந்தாச்சு. விஜயகாந்த் காத்துட்டு இருக்கிறாரு, என்ன முதல்வரா ஏத்துக்கிட்டா இருந்தா நான் இருப்பேன், இல்லைன்னா நான் தனியா போயிடுவேன். ராமதாஸ் சொல்லியே போயிட்டாரு, அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தான் 2016. அப்போ பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் அந்த 3% 4%க்கு தான் போகக்கூடிய சூழல் இருக்க போதே தவிர, நிச்சயமாக ஹரியானாவில் நாங்கள் 4லிருந்து 40 ஆனோம், அதெல்லாம் வந்து கனவு காண்ற உரிமை தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் உண்டு. அதனால அந்த மாதிரி தான் இல்ல. அதே போல இன்னொன்னு, வெஸ்ட் பெங்கால், கேரளால, அதாவது கேரளால பாத்தீங்கன்னு சொன்னா இடதுசாரி முன்னணி அப்புறம் காங்கிரஸ் தலைமையிலான UDF, இந்த 2 தான் இருக்கு. 2க்குமே 1% 1.5% வாக்கு வித்தியாசம் தான். அங்க RSS, விஸ்வ இந்து பரிஷத், பாஜக சட்டமன்றத்துல அவங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க அங்க வெஸ்ட் பெங்கால்ல. வெஸ்ட் பெங்கால்ல எம்பியாவே 2 வந்துட்டாங்க. ஆமா, அங்க வெஸ்ட் பெங்கால்ல இப்ப இந்த 3ல அங்கதான் கொஞ்சம் வந்து அதிகமா வந்திருக்காங்க. தமிழ்நாடு, கேரளாவில தலைகீழ தண்ணி குடிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் இப்பவும் சொல்றேன், கேரளா அரசியல் வேற, அங்க இருக்கிற சூழல் வேற. கடைசியா ஒன்ன பதிவு பண்ண விரும்புறேன். இப்ப இந்த 7 மாசத்துலங்க என்ன சொல்றாங்கன்னா, தூய்மை இந்தியா அப்படின்னு கொண்டு வராங்க. காந்தி இவரு எல்லாரும் இப்ப உங்களிடம் வந்து இப்ப இவர்கள் பிடிக்காத பகுதிகள் என்று இப்ப தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா இருக்குல்ல, அதற்கு காரணம் இடதுசாரி இயக்கமும் இங்க உள்ள திராவிட இயக்க மரபும் பொதுவா வந்து இப்படி ஒரு வெளிப்படையான ஒரு மதத்தை, ஏன்னா இங்க இந்து முஸ்லீம் பிரச்சனை எல்லாம் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல கிடையாது. வட இந்தியா மாதிரி இங்க இது பண்ண முடியாது. இங்க கூட அவங்க வளர்ச்சியை பத்தி தான் பேசினாங்க, ராமர் கோயிலை பத்தி பிரச்சாரத்துல பேசல. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்க பாக்குற இந்த இந்துத்துவ தாக்கம் இல்லாம தான் தமிழ்நாடு இருக்கா? தமிழ்நாடோ, மேற்கு வங்கமோ, கேரளாவோ? இந்த விஷயத்துல வந்து நான் வந்து ஐயா சொன்னதுல இருந்து ஒரு மாறுபட்ட கருத்தை வைக்கிறேன். நான் கோட்பாட்டு ரீதியாக, சித்தாந்த ரீதியாக பாஜகவுக்கு எதிரான நிலையில இருந்தாலும் கூட, ஒரு மதிப்பீடுன்னு வரும்போது வந்து நம்ம ஏற்கனவே என்ன நடந்ததோ அது அப்படியே தான் தொடர்ந்து இருக்குன்ற அடிப்படையில வந்து மதிப்பீடு வைக்க முடியாதுங்கிறது ஒரு பொதுவான கருத்தை நான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு பெரியார் பிறந்த மண் அப்படின்னா பெரியார் பிறந்த மண்ணாகத்தான் இன்னைக்கு இருக்கா? கேரளாவிலேயோ மேற்கு வங்கத்திலேயோ வந்து இடதுசாரிகளுடைய பிடி அப்படிங்கிறதோ, அல்லது கேரளாவில் வந்து காங்கிரஸோட பிடிங்கிறதோ அப்படியே தான் இருக்குமா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அதாவது மோடியுடைய வருகை அப்படிங்கிறது பாஜகவிலும் ஒரு மாற்றத்தை வந்து குறிக்குது. மாற்றம்னு சொன்னா அவங்க உள்நோக்கத்துல மாற்றம் சொல்லல, அவங்க அணுகுமுறை, வியூகம், தேர்தல் பிரச்சார முறைகளை ஒரு மாற்றத்தை சொல்லுது. அது இந்த தலைமுறையை வந்து ஈர்ப்பதாக இருக்கு. இன்னைக்கு 90களுக்கு பிறகு புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு இந்தியா முழுக்கவே பெரும்பாலுமான இடங்கள்ல அந்த 20லேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மத்தியில பெரிய சித்தாந்தம்லாம் அதிகம் கிடையாது. அந்த ஒரு மாயையை வந்து அவங்க ரொம்ப அழகாக அதுல பெரிய அளவு கிடையாது. அது இல்லைன்னு சொல்றதுன்னா நீங்க எடுத்துக்கூடாது. என்ன சொல்றோம், அது வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் நாம 90களுக்கு முந்தைய இந்தியாவும் 90க்கு பிந்தைய இந்தியாவையும். அப்போ வந்து நீங்க வந்து மோடியினுடைய இந்த கருத்துக்களுக்கு பல இடங்கள்ல வர்றதெல்லாம் இந்துத்துவ அடிப்படையில எல்லாம் வந்துடல. அது இந்துத்துவ பகுதி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வடக்கு மாநிலங்கள் முழுக்க, அதாவது ஒரு சமயத்தில் பார்த்தா ஜனதா பரிவார் ஆட்சி செய்த இடங்கள் முழுக்க உங்களுக்கு வந்து எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி வர முடியுது? அங்கே சமூக நீதி பேசினாங்களே, அங்கே இடஒதுக்கீடு பேசினாங்க. அந்த இடஒதுக்கீடை பேசும்போது பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு நேர் எதிராக பிரச்சாரத்தை செய்த எல்லாம் வந்து ரொம்ப பழைய வரலாறுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த சமூகம், இந்த தலைமுறை பார்த்த வரலாறு தான். அந்த இடங்கள்லேயே மறுபடியும் ஏன் யாதவர்களோ அல்லது தலித்துகளோ மற்றவங்களோ வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ வந்து இவங்களுடைய பிரச்சார உத்தி, இவங்களுடைய வியூகம், இதெல்லாம் நீங்க கணக்கில் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இந்த 3 மாநிலங்கள்ல ஒரு சின்ன வெற்றி பெற்றா கூட அது பாஜகவுக்கு பெரிய வெற்றி தான். இலகணேசன் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொன்னார், நாங்கள் வந்து மைனஸ்ல இருந்து 0க்கு வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை கவனிக்கணும். அதாவது வந்து நம்ம ஒரு மிதப்புல இருந்துடக்கூடாது. இந்த இடத்துல எல்லாம் வந்து பிஜேபி ஒர்க் அவுட் ஆகாது, இங்கெல்லாம் வந்துடாது, நம்ம போட்டதெல்லாம் சாதாரணமாலாம் இல்லை. 3 தலைவர் தாண்டி வந்துட்டோம். 40களிலும் 50களிலும் பெரியார் பேசின காலகட்டம் கிடையாது இது. அதே போல சிபிஎம்மும் வெஸ்ட் பெங்காலில் வந்து தொடர்ச்சியாக சிபிஎம்க்கு அடி விழுது. மமதா மட்டும் கிடையாது, 2 இடம் பிஜேபி வந்திருக்கிறாங்க. அடுத்தடுத்து நீங்க பார்க்கும்போது 3% தமிழ்நாட்டில், வெஸ்ட் பெங்காலில், கேரளாவில் 3%, 4% மட்டும் இல்லை, என்னுடைய கருத்து இன்னும் கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நான் அபாயம்னே கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாமே சரியா இருக்கு, பிரச்சனையே வராது, அவங்க ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போகக்கூடாது. ரெண்டாவது, இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து சமீப காலத்துல கீழிருந்து மேல் நோக்கி கட்டப்படுவதை விட மேலிருந்து கீழ் நோக்கி கட்டப்படுறது தான் அதிகம். இதை நம்ம பார்க்கணும். அதுதான் அமித்ஷா மோடியினுடைய வியூகம்.
அந்த வியூகம் பல இடங்களில் வெற்றியும் பெற்றிருக்கிறதுன்னு நீங்க பார்க்கணும். ஒன்றுமே வெற்றி பெறல அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. கண்கூடாக ஒரு பிரத்யட்சமாக தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை பிரயோஜனம். வட இந்தியா மாதிரி இந்து முஸ்லீம் பிரச்சனைகளோ வேறு பிரச்சனைகளோ தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலேயோ அந்த அளவுக்கு வர முடியாது. இந்த இடத்துல அவரு போராடம்லாம் கலவரம் தோன்றாரு. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு விஷயம் மத கலவரங்கிறது அவ்வளவு எளிதா உடனடியாக பெரிய மாற்றம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. அதாவது நான் என்ன சொன்னா, வட இந்தியாவில் கூட நீங்க அந்த பிரச்சனை அதிகமா யாரும் பேசுறது கிடையாது. அப்படின்னா அப்படி பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க பாருங்க, கட்டாய மத மாற்றம் எல்லாத்துலயும் மதத்தை கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா தேர்தல் அரசியல்ல பெரும்பாலும் என்னன்னா இந்த தலைமுறை மாற்றம் வரும்போது பெரிய அளவுக்கு பெரியாரின் பேரன்மார்களுக்கு பெரிய அளவுக்கு சமூக நீதி பற்றியோ இந்துத்துவ எதிர்ப்போ பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு நான் ஓப்பனா சொல்ல வரேன். ஏன்னா இந்த ஜெனரேஷன் அப்படிதான் பேசுது, அப்படிதான் எழுதுது. அதனால ஒரு கணிசமான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் அபாயம் தான் கருத. ஆனா அப்படி ஒண்ணு இல்லவேன்னு கண்ணை மூடிட்டு இருக்க வேண்டாம்ன்றதுக்காக நான் சொல்றேன். நிச்சயமா இந்த அவருடைய கேள்வி தொடர்ச்சியாவே கேட்கிறேன். இங்க இந்துத்துவம் நீங்க பேசுகிறீரே ஒழிய உங்கள் காலகட்டத்தில் இருந்து அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களாக 18 35 வயது உள்ள இளைஞர்களுக்கு இந்த சமூக நீதி, இடஒதுக்கீடு, இல்ல இந்துத்துவ அபாயம், சமூக நிலைக்கு குறித்த அரசியல் பார்வை இருக்கா? இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாதனாலதான் பிஜேபி தவிர்த்து மற்ற கட்சிகள், திராவிட இயக்கங்களா இருக்கட்டும், எதிர்கட்சியான காங்கிரஸா இருக்கட்டும், தோற்று போவதற்கான காரணம் இளைஞர்கள் அப்படி இருக்கிறதா அப்படிங்கிற அவர் சொன்னதுல என்ன கொஞ்சம் விட்டுட்டீங்க. அதுல என்னன்னா புதிய பொருளாதார கொள்கை, அது காங்கிரஸ் ஆட்சியில் அதுதான் இந்த இளைஞர்களுக்கு பிடிக்கல, அதுல இருந்து மாறுபட்டு வந்ததை போல அவருடைய குளோபலைசேஷன் போது அந்த துணி அதுல இருந்துச்சு. நான் இவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சேர்த்து கேட்கிறேன். கடந்த 10 ஆண்டு காலங்களில் காங்கிரஸ் ஆண்ட போது அதனுடைய பொருளாதார கொள்கைகளில் எதெல்லாம் தவறு என்று நீங்க நிறுத்தீர்களோ அந்த தவறில் ஒன்றாவது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த 7 மாதத்துல ஏதாவது மாறி இருக்கா? அட்டை மாறி இருக்கு, பேரு மாறி இருக்கு, உள்ள இருக்க கண்டென்ட் எல்லாம் அதே தானே, புதிய முந்தையில் பழைய கள் போல. அதனால அதுக்காகத்தான் இந்த இளைஞர்கள் போனாங்க. இல்ல அதைத்தான் நான் முன்னால சொன்னேன். புதிய முந்தையில் பழைய கல்னு சொன்னதுக்காக நீங்க வேற இது சாராயத்துக்கு பதிலாக கல்லு கொண்டு வரணும்னு நான் விரும்புறேன் அல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இளைஞர்கள் திரும்பி புரிஞ்சு கொள்ள போறாங்க. அதே போல ஒரு தோழர் ஒண்ணு சொன்னாரு, அது ரொம்ப ஆழமான ஒரு செய்தி. காந்தி பிறந்த நாள தூய்மை இந்தியான்னு சொல்றாங்கன்னாரு. தூய்மையை பற்றி வள்ளுவன் ஒன்று சொல்றான், புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். வெறும் தூய்மை இந்தியான்னு சொல்லிட்டு இவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், அதை நான் விமர்சனமே பண்ண மாட்டேன். நான் எப்படி ராணுவ வீரர்களை மோடி சந்திச்சதை தப்புன்னே சொல்லல, அவரை போய் பேசினாலும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா லட்சக்கணக்கான பேர் வீடுல இருந்து வாசல் இருந்த போது அங்க போய் விழா கொண்டாடி ஸ்வீட் கொடுத்ததுதான் தப்புன்னு சொன்னேன். அவரு இங்க இருக்கிற பண்டங்கள் இனிப்பினால் செய்யப்பட்டவை கீழே அல்லன்னு ஒரு சின்ன இடத்துல போட்டா அது எப்படி தெரியாம இருக்குமோ அதை போட நான் மாத்தி சொன்னாரு. என்னுடைய கேள்வி, இந்த தூய்மை இந்தியாவில் கூட காந்தியினுடைய வாழ்க்கை என்பது அவருடைய சுயசரிதை என்ன எழுதுறாரு, அதுக்கு வைக்கிற பேரே சத்திய சோதனைன்னு எழுதுறாரு. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவனும் சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத, சொல்வதற்கு துணிவில்லாத செய்தியை ஒன்று சொல்றாரு. உங்களுடைய மகன் தேவதாஸ் காந்தியே குடிகாரனா தெருவில் விழுந்து கிடக்கிறான்னு ஒருத்தர் கேட்கறான். அது சொல்றாரு, அது அவனுடைய குற்றம் அல்ல, என்னுடைய குற்றம்ங்கிறாரு. ஏன்னு கேட்கிறாங்க. என் தந்தை சாகும் தருவாயில் இருந்தார், அப்ப அவருக்கு துணையாக என்னுடைய மனைவி கூட இருந்தாங்க. அந்த நேரத்தில் கேவலமான அந்த காம இச்சை எனக்கு வந்தது, என் மனைவியை எடுத்து அவரோடு நான் கலந்தேன். அந்த முரண்பாடான அந்த மனோநிலையில் உதித்தவன் இந்த தேவதாஸ் காந்தி. அதனால அப்படி போனா அப்படின்னு சொல்லுகிற சயின்ஸ்க்கு முரண்பாடா இருக்குல்ல. இல்ல சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அதை அப்புறம் விடுங்க. இந்த நேர்மை, தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நேர்மை இவரிடத்துல இருந்தால் காந்தியின் படத்தை போட்டு அதை சொல்லலாம். காந்தியை கொண்ட கோட்சேக்கு செலவைக்கணும் அவர் தேசபக்தன் ஒரு பக்கம் சொல்லுவதும், காந்தியின் படத்தை போட்டு தூய்மை இந்தியான்னு சொல்லுவதும், அதை விட அவருடைய வக்கரமான சிந்தனை எங்கன்னா, என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இந்த மண்ணில் சிந்துகிற போது கூட அது இந்திய மண்ணில் சிந்தினால், அதற்காக ஒற்றுமைக்காக சிந்தினால் நான் மகிழ்ச்சி அடைவேன் சொன்ன இந்திரா காந்தியுடைய பிறந்த நாள தேசிய கழிப்பறை தினமா அவர்கள் அப்படி போய்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நடக்க போகுது கிறிஸ்துமஸ் விழா, அது நல்லாட்சி தினம். நாளைக்கு பக்ரீத் வரும், அது வேற ஏதாவது ஒரு நடிகை பிறந்த நாள் கூட வைக்கலாம். அவங்க ஹேமமாலினி ஸ்மிருதி ராணி கூட வைங்க, நாங்க வேணாம்னு சொல்லல, நீங்க வைப்பீங்க, நாங்க வைக்க மாட்டாத.
நீங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கிறதுனால தோத்து போன ஸ்மிருதி இரானியே நடிகை மந்திரியா வச்சிருக்கீங்க. நாங்க கட்சியில சேர்த்தோன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க. புரியலையே. பிறந்த நாள் வச்சுக்கலான்ற நீங்க சொல்றதுக்கு நீங்க வச்சுவீங்க சார் ஸ்மிருதி இரானிய. நான் உங்க ஆலோசனை தேவையில்லைன்றேன். என்னன்னு கேட்டா இவருடைய வக்கரமான அந்த சிந்தனை அப்படி போகிறது. இன்னொன்னு என்ன, அவங்க மந்திரியில இன்னொரு மந்திரி நிரஞ்சன் ஜோதி, ராமன் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஓட்டு போடணும், இல்லிசிட் சைல்டு, அது அதாவது தப்பான வழியில பிறந்தவங்களுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போடக்கூடாது. நான் இந்து தான், எனக்கு இந்துன்னு யாரும் சர்டிபிகேட் கொடுக்கிற அவசியம் இல்ல, யாருகிட்டயும் அந்த ஐஎஸ்ஐ முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எனக்கு எங்க அப்பனுக்கு தான் நான் மகன், ராமனாவது கிருஷ்ணனாவது கோபாலகிருஷ்ணனாவது எவனுக்கு நான் மகன்னா அது எங்க அம்மாவை கேவலப்படுத்துற விஷயம். இப்படி ஒரு மோசமான ஒரு விஷயத்த ஒரு மந்திரி பேசினாலும் அது பாவம் அவங்களுக்கு விவரம் தெரியாதுங்க. அது கிராமத்துல இருந்து வந்தவங்க, சமூகத்தை சேர்ந்தவங்க, விவரம் தெரியாது. விவரம் தெரியாது, விவரம் தெரியாதவங்க மந்திரியா? இது ஒவ்வொரு கட்டத்திலும் ரெண்டு பக்கமும் வச்சுக்கிறது, பிள்ளையும் கிள்ளி விடுறது, தொட்டிலையும் ஆட்டி விடுறது. இந்த சாமர்த்தியம் என்பது பாரதிதாசன் ஒரு கவிதையில ஒரு வரி சொல்லுவான், மக்கள் ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றார், புல்லறவேனும் மதிக்கின்றாரான்னு. அது நரேந்திர மோடிக்கு யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும், அமித்ஷாவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இல்ல, நம்ம நண்பர் சொன்னாரு எதையும் மறுப்பதற்கு இல்லைன்னு. உண்மைதான், எது வேணாலும் நடக்கலாம் தான். எப்படிப்பட்ட மாற்றம் வந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் பெரிய உண்மை. அது அவர் முதல்ல அந்த 2500 பேர் உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்னு சொன்ன போதே நான் சொன்னேன், தமிழ்நாட்டிலே அதான் நடந்துச்சு. எங்க ஊர்ல இந்த ஜி கார்னர்ல 20,000 சீட்டு போட்டா அதுக்கு மேல சீட்டு போட முடியாது, அதே லட்சக்கணக்கான பேர். நாங்க என்ன இவங்களுடைய கம்பாரிசன் கேட்டா, நேத்து அகில இந்திய பிஜேபியுடைய தலைவர் அமித்ஷா வரும்போது இங்க வந்த கூட்டத்தை விட நம்ம தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர் சரத்குமார் கும்பகோணத்தில் நடந்த கூட்டம் இதை விட அதிகம். அப்ப அமித்ஷா விட பெரிய தலைவர் சொல்றாரா? இவர்களே ஆட்சிக்கு வரேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அவர் ஆட்சிக்கு வர மாட்டாரா? அவருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா அந்த ஏடிஎம்கேல 2 சீட்டு தான். இதை விட அதிக கூட்டம் வந்தவருக்கே 2 சீட்டு தான் ஸ்டேட்டஸ்னா அதோட கம்மி கூட்டத்துக்கு என்ன ஸ்டேட்டஸ்? உண்மையை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் கற்பனையில வாழ்கிறார்கள். அது பரவாயில்ல, கொஞ்சம் இன்பமா இருக்கு. நிறைய கருத்து சொல்லுங்க. அதாவது நிறைய கருத்து சொன்னாரு. முதல்ல அவர் சொன்னாரு பிஜேபி வளரதான் செய்யுது, அது ஏத்துக்கு தான் வேணும், ஆனா அபாயம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கம்யூனிஸ்ட் மாதிரி கட்சிகளே ஆண்டு அபாயம்லாம் அந்த நாட்டில் நடந்திருக்கு, அப்புறம் துறை தெரியப்பட்டிருக்கிறது. அது ஏதோ பிராயச்சித்தமா நடந்து வெஸ்ட் பெங்கால்ல சொன்னார். அதான் சொன்ன வெஸ்ட் பெங்காலும் கேரளா தான் சொன்னார். அப்புறம் கேரளா ஒரு தோல்வியை துறை தெரியப்பட்டிருக்குல்ல, நீங்க சொல்ல முடியாது. நீங்க எத்தனை முறை தோத்துருக்கீங்க? ஏங்க இப்ப மாநில தேசிய கட்சி முதல்ல தேசிய கட்சியினுடைய பரவாயில்ல, அதுதான் சொல்றேங்க. நீங்க இந்த அளவு விமர்சனம் பண்ணும்போது நான் பேசாம தானே இருந்தேன். நீங்க எங்க தலைவரையே ஸ்ரீ நரேந்திர மோடிஜின்னு சொல்றதுலே உங்களுக்கு அதுல ஏதோ பெரிய இழுக்கு ஒரு தலைவருக்கு இருக்கிறதா எல்லாம் கூட நீங்க கற்பனை பண்ற அளவுக்கு உங்களுடைய இது போயிடுதுன்றதான் எனக்கு வருத்தமான விஷயம். உங்க மாநில கட்சி அந்தஸ்து, தேசிய கட்சி அந்தஸ்து மாநில கட்சிக்கு ஆயிட்டீங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படுங்க, அந்த அந்தஸ்தை பத்தி கவலைப்படுங்க. அதை பத்தி நான் ஒன்னும் எதுவும் யோசனை பண்ணவில்லை. அண்ணன் அவர் கட்சியில இருக்கிற பிரச்சனை பத்தி பேசுறது தனி விவாதமே வேணும். 40 வயசுக்கு கூட இருக்கவங்க தான் தலைவர் ஆகணும் ஒருத்தர் சொல்றாரு. நேரு குடும்பத்துல இருக்கிறா இல்லாதவங்க ஒரு தலைவரா வந்தா அது பிரச்சனை வராது இன்னொரு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு இப்ப இருக்கிற ஒரு ராகுல் காந்தி எந்த பல பேர் தலைவரா இருந்திருக்காங்க, சிதம்பரம் வரணும்னு சொல்றாரு. இன்னும் அடுத்ததை வந்தாதான் காப்பாற்ற முடியும்ன்றாரு. இன்னொருத்தர் ராகுல் காந்தியை பொறுத்த வரையில அவர் எந்தெந்த மாநிலத்துக்கு பிரச்சாரம் பண்ண போறாரோ அங்க எல்லாமே 4 இடம் வருது, இல்ல 4வது இடத்துக்கு வந்துடுது. ஒண்ணு 4 இடம் ஜெயிக்குது, இல்லன்னா 4வது இடத்துக்கு காங்கிரஸ் வருது. அதனால அவங்க இன்னும் அதிகப்படியாக ராகுல் காந்தி எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பணும். அதை வேலையை அவங்க மோடி வந்த போதும் கர்நாடகத்துல அதுதான் சொன்னேன். இப்ப ராகுல் காந்தி தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு, எல்லா இடமும் அந்த இடத்துக்கு போயிட்டு இன்னும் தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வரணும், அதெல்லாம் நான் வேண்டுறேன். அதனால எந்த கட்சியை நாங்க வளர்த்துக்கிறதோ, எங்க கட்சியை நாங்க எப்படி கொண்டு வரதுலையோ, வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு சாரதா ஸ்கேம்ல எப்படி அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்டுமே மமதாவுமே கூட்டணி சேர்ந்தா கூட பிஜேபி எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை தான், காங்கிரஸ் கூட சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அப்படிதான் இருக்குது அவங்க நிலைமை. அது அவர்கள் அந்தந்த கட்சியினுடைய நன்மைகளை அவங்களுடைய வளர்ச்சியை அவங்க பார்த்து கொள்ளட்டும். மக்கள் பார்த்து கொண்டிருக்கார்கள் எது அபாயம், எது நாட்டுக்கு நல்லது, எது அவர்களுக்கு நல்லது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கார்கள். அதுதான் தொடர்ந்து தீர்ப்பாக கொடுத்து கொண்டிருக்கார்கள். நீங்க இதை மாதிரி தொடர்ந்து விவாதம் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை மக்களும் யார் யாரெல்லாம் விவாதத்துக்காக அரசியல் பிரபலர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கட்சி இனிமேல் மக்கள் கிட்ட போய் கேட்க முடியாது. விவாதத்திலேயாவது அவங்க இது மாதிரி சொல்லும் பொழுது ஓஹோ இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்கு போல இருக்கு, அதை தெரிந்து கொண்டு உண்மையான கருத்தை நோக்கி மக்கள் வருவதற்கு இதெல்லாம் வாய்ப்பாக அமையும். அந்த வகையிலே ஜீவ சகாப்தனுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி
உங்களுடைய நிறைவு. அதாவது இன்னைக்கு பிஜேபி வந்து கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. ஆனா வித்தவுட் அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர்எஸ்எஸ் வந்து ஆட்சி பண்ணுது. இது இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. ஆர்எஸ்எஸ் வந்து எந்த அடிப்படையில வந்து மந்திரிகளை சந்திக்கிறாங்க, நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப நாங்களே சொல்றோம், உண்மைதான் சொல்றோம். தூர்தர்ஷன்ல வந்து உண்மையே ஒத்துக்கிறோம். தூர்தர்ஷன் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பேட்டி வச்சு ஒரு நல்ல நடந்து போச்சு, ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டேன். நாங்க ஒத்துக்கிறோம். எல்லாம் நடத்துறோம், நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க அதுதான் சொன்னீங்க. மக்கள் மறுபடியும் தோக்கடிச்சிட்டாங்க. திருப்பி சொல்லிட்டே இருங்க. இல்ல, நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில, அதை நிறைவா சொல்றேன், நேற்று கூட நான் ஒரு நிகழ்ச்சியில போயிருந்தேன். அதுல விவாத பொருளா வந்தது அது டிவில. அதாவது வந்து 60 வருஷமா இந்தியாவின் விடுதலைக்கு முன்னால் காந்தி தொட்டு அநேகமாக வாஜ்பாய் உள்பட யாருமே செய்ய துணியாத காரியத்தை இப்ப மோடி செய்ய துணிஞ்சிருக்கிறார். என்ன? இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீனியர்களுக்கு இதுவரையில் கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்குவது. இது வந்து எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய ஒரு மோசமான இந்திய கலாச்சாரம், இந்திய வரலாறு, பாரம்பரியத்துக்கு எதிரான விஷயம். எனக்கு 282 5 வருஷத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க உனக்கு. ஆனா 60 வருஷ வரலாறை நான் மாத்துவேன்னு சொன்னேன்னா நிச்சயமா இந்த நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி வெளியுறவுத்துறை கொள்கையில மாற்றம் வேணும். இப்ப இஸ்ரேலை ஆதரிக்கிறதுக்காக எடுத்த முடிவு சரியானது. காலத்துக்கு ஏற்றாற்போல ஒரே ஒரு விஷயம் இல்ல, நான் பதிவு பண்றேன். காலத்துக்கு ஏற்றாற்போல மாறிக்கணும், அது சந்தர்ப்பாவதம். ஏன்னா ஒபாமா வந்து மோடி பிரதமரா வர்ற வரைக்கும் அவர் வந்து மனித படுகொலை செய்தவர், அவருக்கு விசா கொடுக்க மாட்டானாரு. இப்ப அவர் பிரதமரான ஒன்னா முதலாளிகளுக்கு நல்ல சலுகை கொடுக்கிறாருன்னு மோடி தான் மிக சிறந்த மனிதர். அப்படி சந்தர்ப்பம் வெளிநாட்டு அரசியல் இந்த 2 இடத்துல ஏற்கனவே சொன்னது போல மிகப்பெரிய வெற்றி இல்லைனாலும் வெற்றி பெற்ற ஒரு விஷயத்துல பாஜக எவ்வளவு ஆணவத்துக்கு உச்சகட்டத்துல போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த விவாதத்திலேயே நிறைய கூறுகள் கிடைச்சது. அது இன்னும் மோசமான நிலைக்கு அவங்க போவாங்க. அது வந்து தவிர்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய உங்க வாதத்தை சொன்னேன். உங்க பேச்சில் இருக்கக்கூடிய உரிமை இருக்குல்ல, அபாயம் நான் சொல்றேன். எங்க சொல்றது உரிமை இருக்கிறது, மக்கள் பார்த்து கொண்டு உரிமையை தடுக்கலங்க. நீங்க சொல்றீங்களா அபாயம்? உரிமையை தடுக்கல. அபாயம்னு சொல்றாங்க. கருத்தியலுக்கு எதிர்கருத்தியலா இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்க இடதுசாரி கருத்தியலோடு இன்று இளைஞர்கள் இருக்கிறாங்களா? அதற்கான பிரச்சாரங்களா அந்த இயக்கங்கள் சொல்றது வந்து திராவிட இயக்கத்துக்கோ கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கோ எல்லாம் மறைஞ்சு போச்சுன்னா நான் சொல்ல வரலங்க. பாஜகவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்கிறதையும் அந்த வளர்ச்சியை அபாயமா பாக்குறங்கிறத மட்டும் தான் பதிவு செய்யறேன். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா இந்த தேர்தலில் பெற்ற வெற்றியை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? இது மற்ற கட்சிகளின் பின்னடைவா அல்லது பாரதிய ஜனதா மக்களவை தேர்தலில் இருந்து பெற்ற வெற்றியோடு இந்த வாக்கு விழுக்காடு அதிகரித்திருக்கிறதா, குறைந்திருக்கிறதா, மேலும் பல வெற்றிகளை அது பெறப்போகிறதா, அதற்கான யுக்திகள் என்ன? மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு போன்ற இடத்திலும் பாரதிய ஜனதா அதற்கான வெற்றியை இதே போல் வட இந்தியாவை போல் பெற்றுவிட முடியுமா? அதை எவ்வாறு பார்க்க வேண்டும்? எதனால் இங்கு திராவிட இயக்க சிந்தனைகள், இடதுசாரி இயக்க சிந்தனைகள் இங்கு மீண்டு வளர்வதற்கு இங்கு என்னென்ன செய்ய வேண்டும்? பிரச்சார இயக்கங்கள் இருக்கிறதா? இளைஞர்கள் எந்த அளவில் அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் போன்ற பல்வேறு தளங்களில் பல்வேறு தரவுகளோடு நமது ஆளுமைகள் இங்கு விரிவாகவே விவாதித்தார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த மூத்த அரசியல் பார்வையாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கும், இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த மதிவாணன் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த டால்பின் ஸ்ரீதர் அவர்களுக்கும், எழுத்தாளர் மற்றும் ஆழி பதிப்பகத்தின் உரிமையாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் ஒரு விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.